ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா நிஃப்டி தான். நிஃப்டியில் வந்து 5 மினிட்ஸில் இருக்கிறோம். நிஃப்டியில் 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்லா ஃபில் ஆகிட்டு அகைன் மார்க்கெட் இங்கேருந்து திரும்பவும் இன்னைக்கு மார்க்கெட் வந்து நல்லா மேனிப்புலேஷன் தான் பண்ணாங்க. கரெக்டாக இங்கேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி கட்டிட்டு அகைன் கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்காங்க. இங்கே ஏன் சப்போர்ட் எடுத்துருக்குறாங்கன்னு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 மினிட் கேண்டில் பார்த்தா கரெக்டாக தெரியும். உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும் அவங்க 5 மினிட்ஸில் சப்போர்ட் எடுத்துருக்காங்கன்னு. கரெக்டாக 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து நல்லா புல்லிஷாக திரும்பி இருக்கு. எஸ்டர்டேவே நல்லா நியூஸ் கேண்டில் வந்துச்சு. அந்த நியூஸ் கேண்டில்லேருந்து மார்க்கெட் நல்லா ஆப்போசிட்டில் நல்லா திரும்பினாங்க மார்க்கெட்டு. அகைன் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஸ்லோவாக கீழே வந்தாங்க. ஸோ மார்க்கெட் எங்கே அந்த யூட்டர்ன் ஆச்சோ அந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் இன்னைக்கு நல்லாவே கீழே வந்துட்டு கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி மார்க்கெட் அகைன் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இதில் கிளியராக பார்த்தா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இங்கேயே பிரேக் ஆகிற மாதிரி நல்லா காட்டி எல்லாரையுமே பை பண்ண வச்சு மார்க்கெட் அகைன் இந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே இருக்க மொத்த ஸ்டாப் லாஸையும் இங்கேருந்து மொத்த ஸ்டாப் லாஸையும் ஆன் பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு நம்ம கொடுத்த ட்ரேடும் ஒன்று ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆயிருக்கும். எப்பவுமே ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. பட் இன்னைக்கு கொஞ்சம் இங்கே இருக்க எக்ஸ்ட்ரீம் ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் நல்லா கீழே வந்து 1 மினிட்ல மார்க்கெட் அகைன் மேலே வந்து மார்க்கெட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கரெக்டாக இந்த இடத்துல அதுக்கப்புறமா நல்லா மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ரகிள் கொடுத்து நல்லா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கான மூவ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 மினிட்ஸ் வச்சு இது பண்ணி காமிச்சா தெரியும். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்படி இந்த ஆங்கிளில் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறது கொஞ்சம் கூட தெரியாது. பட் 1 மினிட் கேண்டிலில் பார்த்தா தான் நல்லா தெரியும். இங்கே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். நியூஸ் கேண்டில்லையே மார்க்கெட் எந்த அளவுக்கு இந்த இடத்துல இருந்து பை இருக்குங்கிறது உங்களுக்கு கிளியராக ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் இங்கே மேனிப்புலேட் பண்ணி ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணிவிட்டு அப்போ கூட இங்கேருந்து யூட்டர்ன் பண்ணியிருக்கணும். பட் எக்ஸ்ட்ரீமாக இங்கே இருக்கிற சப்போர்ட்டில் இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் இன்றைக்கி கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் அகைன் நல்லா இங்கே இருந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது நல்லா வால்யூமாக பிரேக் பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே நம்ம சொல்லியிருப்போம், ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும்போது நல்ல வால்யூம் கேண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக மார்க்கெட்டில் அங்கேருந்து மேலே போனோன்னே லைட்டாக கீழே வருவாங்க. கீழே வருது வந்து அந்த 1 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 850 800 வரைக்கும் வந்திருக்காங்க. இது வந்து 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்லோவாக கீழே வந்துட்டு மார்க்கெட் இங்கே இருந்து அதாவது கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போது சரிங்களா இந்த பிளேஸை யூஸ் பண்ணி மார்க்கெட் அகைன் பை ஆகி நல்லா மேலே போயிருப்பாங்க. நமக்கு இன்றைக்கி மார்னிங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஒரு எஃப்ஐ கோட் கொடுத்ததுனால அதுக்கப்புறமா இந்த ட்ரேடும் பார்த்தேன். ரொம்ப ஈஸி ட்ரேட் தான். பட் அது கொடுக்கல. ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா வேணாம் நெக்ஸ்ட்டு ட்ரேட் கொடுக்க வேணாம் சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருப்பேன். பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்மளோட அனலிசிஸ் படி கரெக்டாக இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு ஸ்லோவாக மார்க்கெட் நல்லா மேலே போனாங்க. ஒரு ரெசிஸ்டண்ட்டாக பிரேக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடம் ஒரு ரெசிஸ்டண்ட்டு. இதை இங்கே பிரேக் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ரைட் அகைன் திரும்ப இங்கே பார்த்தீங்கன்னா அதே வால்யூம் கேண்டில் இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா வால்யூம் கேண்டில் கே இல்லாமல் அதே மாதிரி இங்கே ஒரு வால்யூம் கேண்டில் கொடுத்துருப்பாங்க. நல்லா தெரியும். இந்த வால்யூம் கேண்டில் கொடுத்து அகைன் மார்க்கெட் ஃபெயில் ஆகிறப்ப ப்ரீவியஸ் லோவை வந்து கட் பண்ணாமல் மார்க்கெட்டு அகைன் ஃபர்தராக எல்லா கேண்டிலுமே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீன் கேண்டில் நல்லா டாமினேட் பண்ணி மேலே போயிருப்பாங்க. அந்த மார்க்கெட் முடிக்கிறப்ப இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி முடிச்சிருப்பாங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது பிரேக் அவுட் பண்ணதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இதுவாக தான் இருக்கும். மார்க்கெட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டாங்க. மார்க்கெட் நாளைக்கு மேலே போனோன்னா கொஞ்சம் ஸ்பீடாக மேலே போனாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட் அகைன் கீழே வரும்போது கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து கீழே வரும்போது இங்கே சப்போர்ட் எடுக்கணும். அதாவது இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து எங்கே வேணால் மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் ஆகும். அது சப்போர்ட் எடுக்கிறப்ப மார்க்கெட் இந்த பிளேஸ் வருவாங்க, இல்லைனா ட்ரெண்ட் லைனுக்கு வருவாங்க. ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு டைமு செகண்ட் டைம் இங்கே டச் பண்ணியிருக்கிறாங்க. தேர்ட் டைம் இங்கே வருவாங்க, இல்லை இந்த இடத்துக்கு வருவாங்க. சப்போர்ட்டில் ஆல்மோஸ்ட் 25,000 வந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் தைரியமாக எடுக்கலாம். அதாவது இந்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் இது மேலே வச்சுக்கோங்க. இங்கே வரும்போது கூட 25,000 வந்தாலும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து நல்லா யூட்டர்ன் பண்ணி
ஒரு மார்க்கெட்டில் வந்து 25,040, அதாவது இந்த பிளேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து நல்லா ஃபால் வரும்போது யூஸ் பண்ணி சப்போர்ட்டில் பை பண்ணுங்கள். கரெக்டாக நீங்கள் இதில் பார்த்துக்கணும், நீங்கள் கால் ஆப்ஷனில் இருக்கிற ப்ரைஸில் பார்த்துட்டு அதில் நீங்கள் சப்போர்ட் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் இது வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணிட்டாங்க. வால்யூம் கேண்டில் இங்கே இருக்கிற மாதிரி வால்யூம் கேண்டில் வந்து இந்த மாதிரி வால்யூம் கேண்டில் இங்கே க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த மார்க்கெட் கீழே வந்து அகைன் மேலே போகும். இங்கே ஸ்லோவாக மார்க்கெட் ஏறிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் ஏறிட்டு இருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து திரும்ப கீழே வந்து இங்கே சப்போர்ட் எடுப்பாங்க. சப்போர்ட் எடுக்கிறப்ப ட்ரை பண்ணுங்கள் கால் ஆப்ஷன் சைடு. அந்த மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் இது ஈஸியாக நாளைக்கு மேலே ஏற மாதிரி ஃபேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்ப கீழே வந்து சப்போர்ட் எடுப்பாங்க. செகண்ட் ரெசிஸ்டன்ட் இதுதான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. ஃபர்தராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு 1 minute தான் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ தான் தெரியும் இந்த ஃபாலில் அந்த ஃபஸ்ட்டு பையர்ஸ் இதுதான் உங்களுக்கு கிளியராக தெரியுதா? இவ்வளோ பெரிய ஃபாலில் நேற்று நியூஸ் கேண்டில் அந்த ஃபஸ்ட்டு பையர்ஸ் இங்கே தான் இருக்காங்க. ஸோ இந்த ஜோன் ஃபுல்லாகவே ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இந்த ஜோன் வரும்போது மார்க்கெட் கொஞ்சம் நல்லா புல்லிஷாக கூட மேலே வருவாங்க. யாருமே அந்த இடத்துல மேலே வந்தப்புறம் ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப ரிஜெக்ட் ஆனாங்கன்னா திரும்ப ஒரு தூரம் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ பை வரும்போது கீழேயே பை பண்ணிவிட்டு மேலே வரும்போது முடிஞ்ச வரை உங்கள் டார்கெட்டை புக் பண்ணிட்டு வந்துடுங்க. மேலே வந்தோடனே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி திரும்பவும் ஸ்டாப் லாஸ் கொடுத்துடாதீங்க. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் தான் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் இருக்கும், ப்ரீமியம் குரூப் டெலிகிராம் சேனலும் இருக்கும். இப்போ 2 நாளாக மட்டும் எஸ்எல்ல அடிக்கிறாங்க. அந்த கோல்டு ட்ரேட் பார்த்தீங்கன்னா கோல்டில் சுத்தமாக ட்ரேடு கிடைக்கல. 1 minute கேண்டிலே ஒரு 200 பிப்ஸ் கிட்ட மார்க்கெட்டில் ரொம்ப வால்டைலாக இருக்குது. அதனால் ஸ்டாப் லாஸ்லாம் வைக்கவே முடியல. எப்படி வச்சாலும் ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக சென்ட் பண்ணுறாங்க. ஸோ கோல்டு மார்க்கெட்டில் கொஞ்சம் நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வால்டிலிட்டி குறைஞ்சிட்டு உடனே ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம். ஸ்டாப் லாஸ் ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 36 இருந்து 53. இது வெறும் சின்ன கேண்டில் தான். நம்ம பெரிய கேண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா சாலிடாக அப்படி பார்த்தாலும் ஒரு 500 பிப்ஸ் 600 பிப்ஸ்லாம் போகிறாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் கோல்டு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து நார்மலாக மாறட்டும், அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலாம். அது வரைக்கும் கோல்டு மார்க்கெட்டில் பண்ணாதீங்க. கோல்டில் எப்படிக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ரிவைஸ் ஆகிருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரெண்ட்லேருந்து இப்போ நிஃப்டியில் வந்து அதே ட்ரெண்ட்லேருந்து அவங்களுக்கு பார்த்தா இதில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெண்டில் இன்றைக்கே தான் மார்க்கெட் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டைமு, செகண்ட் டைமு, தேர்ட் டைம் வரும்போது இதுலேயும் ஒரு ஃபேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காட்டிட்டு எல்லாரையும் இந்த பிளேஸில் பை பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் டைம் இங்கே வரும்போது திரும்ப பை பண்ணுற மாதிரி காட்டின மார்க்கெட்டு அகெயின் கீழே அங்கேயும் ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஆனால் மார்க்கெட் வந்து 400லேருந்து பார்த்தீங்கன்னா 700 வரைக்கும் நல்லாவே புல்லிஷாக வந்திருப்பாங்க. அந்த மார்க்கெட்டு தான் இப்போ திரும்ப அகெயின் அதாவது இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வந்துருச்சு. பார்த்தா தெரியும் 1 2 3 4th டைமாக இந்த பிளேஸ் வந்துருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ட் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு 2வது டைம் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆனது வந்து 800லேருந்து 600 வந்தது. திரும்ப மார்க்கெட் போயிட்டு இதே பிளேஸில் தான் ரிஜெக்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்.